Hello friends, welcome to Target Group Exams. இன்னைக்கு 4th September கரண்ட் அஃபேர் குவிஸ் தான் பார்க்க போகிறோம். தூத்துக்குடி மாநகரில் முதன்மை சாலையான மேலப்பெரிய காட்டன் சாலைக்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? வ உ சிதம்பரனார். இவருடைய பெயரில் கப்பலோட்டிய தமிழன் விருதும் வழங்க போகிறாங்க. இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு ரூபாய் 5 லட்சம் பரிசு தரதா தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த தடிமன் அளவுக்கு கீழுள்ள பிளாஸ்டிக் பைகளுக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது? 75 மைக்ரான். ஆல்ரெடி ஜனவரி 1, 2019 ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கு தடை விதிச்சிருக்காங்க தமிழக அரசு. விளையாட்டு நகரம் தமிழகத்தில் எங்கு அமைய உள்ளது? சென்னை. தொல்காப்பியர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஊரில் பிறந்தார்? தொல்காப்பியர் தொல்காப்பியம் அப்படிங்கிற முதல் இலக்கண நூலை எழுதியிருக்காரு. காப்புக்காடு அப்படிங்கிற இடத்துல தான் அவர் பிறந்ததா சொல்கிறாங்க. 5வது யானைகள் காப்பகம் எங்கு அமைய உள்ளது? அகத்தியர் மலை. இந்தியாவில் முதல் முறையாக கடற்பசு பாதுகாப்பகம் எங்கு அமைய உள்ளது? மன்னார் வளைகுடா. அயோத்திதாச பண்டிதருக்கு எங்கு மணிமண்டபம் அமைய உள்ளது? வட சென்னை. அமெரிக்காவில் ஐடா புயல் எந்த கடலில் உருவானது? கரீபியன். இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஐஐடி கல்வி நிறுவனங்கள் உள்ளன? 23. எலக்ட்ரோலைசர் மூலம் தண்ணீரிலிருந்து ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனை பிரித்து உருவாக்கப்படும் ஹைட்ரஜன் பெயர் என்ன? பசுமை ஹைட்ரஜன். லாஸ்ட் வீடியோவில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து உருவாக்கிய வங்கியின் பேர் என்ன? இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். சரியான ஆன்சர் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த ஆன்சர் சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த பேங்க் 2014 கொண்டு வந்தாங்க. இப்போ ஏன் இது கரண்ட் அஃபேர்ஸில் வருதுன்னா, இந்த பேங்க் 5 நாடுகள் மட்டும் இருந்தாங்க. இப்போ உருகுவே, UAE, அப்புறம் பங்களாதேஷும் இணைஞ்சிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமீபத்தில் அசாமில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய பூங்காவின் பெயர் எவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.